ஆனா அதை பத்தி வாயை திறக்கிறதுனால தான் இன்னைக்கு கர்நாடகா அவங்க வேலை போயிட்டு இருக்காங்க. முதல்வர் பதவியேற்ற முதல் முறையா வெளியே வந்து பேசியிருக்காரு. வெளியே வந்து பேசியிருக்காரா? வெளியேனா எங்க? அல்ல, நீங்க திருப்பி சொல்லுங்க. வெளியே வந்து எங்க பேச சொல்லுங்க. நீங்க ஊடகவியாளர் தானே. வெளியே வந்து பேசுறதுக்கும் நீங்க வந்து ஸ்டேஜ் செட் பண்ற பேசுற வித்தியாசம் இருக்கா? இதுதான் வெளியே வந்து பேசுறது. நீங்க கேட்டு அட்டம் பண்ணிருக்கீங்களா? அவர் வெளியே பேசுமா அட்டம் பண்ணிருக்கீங்களா? என்ன என்ன வந்தது பதில் உங்களுக்கு? ரிப்ளை. அப்ப எப்படி வெளியே வந்து பேசல? பிரச்சாரத்தின் போது பேசும்போது சரி, இன்னைக்கு பேசும்போது சரி, அந்த ஒரு எந்தூசியாசம் இருந்துச்சு. ஆனா வந்து தலைமைச் செயலகத்துல வந்து ரொம்ப சைலண்ட் மோட்ல இருக்காருன்ற மாதிரி ஒரு கருத்து வெளியே வந்துச்சு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு தமிழ்நாட்டு முதல்வர் அவரோட மூட் ஸ்விங்ஸ் தான் பார்த்து அட்ரஸ் பண்ற பேட்டி எனக்கு கிடையாதுங்க. அவர் என்ன மூட்ல இருந்தாரு நமக்கு தெரியாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து வெவ்வேறு பேட்டர்ன்ல இருக்கிற மாதிரி தான் தோணுது. அதை நீங்க தான் அவர்கிட்ட கேட்டு சொல்லணும். குறிப்பா உங்க கூட்டணியில அங்கம் வகிச்ச ஐஎம்எல்லா இருக்கட்டும், இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், அவங்களாச்சும் வந்து அவங்களுடைய செயற்குழு கூட்டத்தை கூட்டி நாங்க வந்து பண்றது கூட இருக்கணும். ஐஎம்எல் அவங்க உடனுக்குடன் வந்து முன்னாள் முதலமைச்சர் வீட்டுல சந்திச்சாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாரு ஐஎம்எல் தேசிய தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இந்த டாக்ஸ் போச்சு, திமுக அதிமுக டாக்ஸ் போச்சு. அதே மாதிரி குளத்தூர்ல முதலமைச்சர் உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்லிடுறாங்க. நாங்க எதிர்கட்சி தலைவராக உட்கார போறோம். திமுக எதிர்கட்சி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நாங்க தான் விட்டோம். இதே அறிவியல் ஹெட் குவார்டர்ஸ்ல நீங்க டாக்குமெண்ட் பண்ணிருக்கீங்க. we will stay in opposition. லீட் ஆஃப் ஆப்போசிஷன் டிக்ளேர் பண்ணி ஆப்போசிஷன் உட்காந்துட்டோம். நீங்க இந்த பேக்ரவுண்ட்ல போச்சு, இது போச்சு, இந்த இன்ஃபர்மேஷன் போச்சுன்னா ஐஎம்எலோ விடுதலை சிறுத்தைகளோ எங்க கிட்ட இருக்கும் போது இதை பத்தி பேசாம நீங்க ஆப்போசிட் கேம்ப்ல போயிட்டு பேசுறது தான் வியப்பா இருக்கின்ற. சார், இப்ப அதே மாதிரி உங்க கூட்டத்தில் அங்கமளிக்கக்கூடிய மதிமுக முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலமைச்சர் சந்திச்சு பூங்கொத்து வழங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி துரதிருஷ்டவசமாக நாங்க உதயசூரிய சின்னத்துல போட்டிட்டனால எங்களால ஆதரவு கொடுக்க முடியல. திருப்பியும் சொல்றேன், இது டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டோட கழக தலைவர் என்ன சொல்லிட்டார், முன்னாள் முதல்வர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு அரசியல் கட்சி எடுக்கிற பிரின்சிபல் ஸ்டாண்ட் அது அவங்களோட இண்டிபெண்டன்சி, அது அவங்களோட ஃப்ரீடம். அவங்க ஸ்டாண்ட்ஸ் பத்தி திமுக எப்போதும் கவலைப்பட்டது கிடையாது. அதே மாதிரி என்னன்னா, பிரதமர் மோடி எப்பவும் பத்திரிகை சந்திக்க மாட்டாரு. பட் அவர் பேசும்போது எல்லாத்துக்கும் நேர்காண காரணம் சொல்லுவாரு. விஜய் இன்னைக்கு பிரச்சனை சந்திரிக்கையும் எல்லாத்துக்கும் முந்தைய ஆட்சியாளர் தான் காரணம் சொல்றாரு. பட் ரெண்டு பேர் பேசுறது ஒரே மாதிரி தான் இருக்கு. அவங்க தான் காரணம், அவங்க பழி போராட்டி தவிர எந்த பொறுப்பு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் சொல்றேன்ல, நீங்க வந்து பதவி என்பது வேற, பொறுப்பு என்பது வேற. பதவியை வந்து பொறுப்பாக பார்த்துட்டு அந்த பதவிக்கு உண்டான வேலைகளை பண்றதுதான் ஆக்கப்பூர்வமான வேலைகள் ஒரு முதல்வர் அழகு. இப்ப திருப்பி நான் வந்து போராட்ட மோடு, அப்புறம் எதிர்கட்சியில பண்ணி உட்காந்து இருக்கிற மோடு, அதுக்கப்புறம் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவரான மோட்ல இருந்து விஜய் அவர்கள் முதல்வர் மோடுக்கு மாறணும். ஏன்னா பொசிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொசிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து நம்ம பர்னிங்கான இஷ்யூஸ் அட்ரஸ் பண்றதுக்கான இஷ்யூ. இப்ப ஒண்ணு இல்ல, நான் டைம் லைன், இந்த டைம் லைனுக்குள்ள நான் மின்வெட்டுகளை நான் சரி பண்ணிடுவேன், இந்த மின்வெட்டுகள் இனிமேல் நடக்காது. இந்த டைம் லைன்ல இருந்து நான் என்னோட தேர்தல் அறிக்கையில நான் சொன்ன அந்த 500 இல்லாம 200 யூனிட் வந்து 1 மந்த் பில்ல நான் வந்து ஃப்ரீயா கொடுப்பேன், இந்த டைம் லைனுக்குள்ள கொடுப்பேன். இந்த டைம் லைனுக்குள்ள நான் அறிவிச்ச 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை நான் வந்து கொடுத்துருவேன். இந்த டைம் லைனுக்குள்ள நான் வந்து மூதாட்டிகளுக்கு 3000 ரூபாய் கொடுப்பேன். இந்த டைம் லைனுக்குள்ள வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுப்பேன் என்று டைம் லைன் சொன்னா கூட ஒரு முதல்வர் ஓகே ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, இந்த டைம் லைனுக்குள்ள அவர் மேனிஃபெஸ்டோ வந்து அட்ரஸ் பண்றாருன்னு. ஏன்னா மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில இருந்து மக்கள் கிட்ட கொடுத்து மக்கள் கிட்ட பிரச்சாரம் வைத்து நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க. இப்ப அந்த மேனிஃபெஸ்டோல இந்த டைம்ல எல்லாம் இந்த டியூரேஷன் இந்த பிளான் இருக்குன்னு அவர் வந்து சொல்லியிருந்தா அது ஒரு லாஜிக். திருப்பியும் வந்து ஏதோ திமுக தான் இன்னும் ஆளுங்கட்சியா இருக்கிற மாதிரியும் திமுக வந்து பொறுப்புல இருக்காம மறுபடியும் திமுக வந்து விமர்சனம் பண்றது அவருக்கு உண்டான பொறுப்புகளை வந்து தட்டி கழிக்கும் தான். நான் சொன்ன பூமராங், அந்த ஏரோ அவர் பக்கம் நிற்குது, திருப்பி அந்த ஏரோவை மாத்தி விடுற முயற்சி தான். மீடியா நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக வந்து 1 மாசத்துக்கு 6 மாசம் கொடுத்ததுக்கு நம்மளோட விஜய் அண்ணா முதல்வர்னால திமுக தூரக போயிடுச்சு சொல்றாரு. திமுக எப்போதும் மக்களோட தான் இருக்கு, மக்களோட நெருக்கமா தான் இருக்கு. மக்களுக்கு பாதிக்கப்பான விஷயத்தை வந்து குரல் எழுப்பது ஒரு தார்மீக எதிர்கட்சியோட கடமை. இப்ப நாங்க வந்து கொஸ்டின் பண்ணனா உரிமை தொகை மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குமா கொஸ்டின் பேல நான் கொஸ்டின் பண்ணனால உரிமை தொகை கொடுத்தாலும் ஒரு முடிவு வர்றாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்க இயந்திரம் ஒரு இயந்திரங்க, அது ஒரு கப்பல் மாதிரி. அந்த கப்பல் யாரு ஓட்டிட்டு போறா, அந்த கப்பல் இருக்கிற யார் ஸ்டேர் பண்றா, எந்த பர்பஸ்க்காக ஸ்டேர் பண்றது அப்படின்னு. அப்ப இங்க 2021 2026க்காக ஒரு பெரிய நிதி பற்றாக்குறை இருக்கிற சூழலையும் நம்ம வந்து வளர்ச்சி விழுக்காடு காட்டி மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுத்து சமூக பொருளாதாரத்தில் பல்வேறு கட்டமைப்புகள் கட்டி பிறகு கல்வி மாணவர்களிலிருந்து தொடர்ந்து
முதியவர்கள் வரைக்கும் அனைத்துக்கான ஒரு திட்டங்களை தீட்டி அந்த கப்பலை வந்து மாநில உரிமைக்காக, மாநில சுயாட்சிக்காக, சமூக நீதிக்காக, ஒன்றிய அரசு இடர்பாடுகள் இருந்து விலகி டிரைவ் பண்ண ஒரு ஷிப். இப்போ வந்து விஜய் அவர்கள் அந்த ஷிப்பை டிரைவ் பண்றாரு. அந்த ஷிப்பை வந்து எப்படி போகுது, எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றது வருங்காலம் தான் முடிவு பண்ணும். இப்போ உங்க ட்விட்டர் அக்கௌண்ட்ல ஒரு 17ஆம் தேதி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தீங்க. அதுல வந்து 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு இடம் இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்திருந்தது. அது பேசப்படலாம். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறத முன்னிறுத்தி இல்ல, இப்ப தமிழ்நாட்டு முதல்வர் வந்து நம்ம திமுக தலைவர், சாரி அடிக்கடி எனக்கு பழக்கனால அப்படியே சொல்லிருக்கேன் நானு, சாரி, கழக தலைவர் தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வர் என்ன பண்ணிருக்காருன்னா கருத்து கேட்புக்காக பல அவென்யூஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காரு. இப்ப நிறைய பேர் இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேவை புரிந்து நிறைய பேர் வந்து வராங்க. அப்போ வந்து தலைமை வந்து தன்னோட அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னோட பொதுக்குழு சேவைகளை கூட்டு பல முடிவுகளை எடுப்பாங்க. அது வருங்கால திராவிட முன்னேற்ற கழக எதிர்காலத்துக்கான அடிப்படை அமையும். இதன் மூலம் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும் எடுத்துக்கலாமா? ஒரு காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, இந்த கூடயே பல இப்ப ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழர் கலைஞரோட பிறந்த நாள். அப்ப ஜூன் 3க்கு அறிவிப்புகள் வரும். நீங்க அப்ப திருப்பி ஒன்று மீட் பண்ணுவோம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.